ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போட்டு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவரவு அதிகரிக்க எளிமையான தாந்திரிக பரிகாரம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தனவரவு அதிகரிக்கணும்னா தன ஆகர்ஷண எந்திரம் வச்சு நீங்கள் தொட்டு வணங்கினா போதும், உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். அந்த எந்திரம் பார்த்தீங்கன்னா முறையாக பூஜை செஞ்சுருக்கணும். நீங்கள் கடையில் வாங்கி வச்சு நீங்கள் சாமி பூஜையில் வச்சு நீங்கள் வணங்கலாம், அது பலன் கொடுக்காது. அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு குருமார்கிட்ட போய் தன ஆகர்ஷண எந்திரம் பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் 48 நாளோ 21 நாளோ வச்சு அதுக்குரிய மந்திரங்கள் ஃபஸ்ட்டு அந்த எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கு சகல தேவதா வசிய மை அப்படின்னு சொல்லி வச்சு, கருப்பு கலரில் சகல தேவதா வசிய மைன்னு சொல்லி வச்சு அதுக்கப்புறம் அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுத்து அதுக்கு மந்திர உரு ஏற்றுவாங்க. அப்போ தான் அந்த எந்திரம் பார்த்திங்கன்னா வேலை செய்யும். இது தன ஆகர்ஷண எந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை தொட்டு வணங்கும் போது நமக்கு தனவரவு அதிகரிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் பார்த்திங்கன்னா உடைகளில், அதாவது நீங்கள் போடுற சட்டை சந்தன கலரில் சட்டை போடலாம். அடுத்து சந்தன கலரில் கயிறு கட்டலாம், சந்தனம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது, இந்த மாதிரி நம்ம உடைகள் இந்த கயிறு கட்டும்போது தனவரவு அதிகரிக்கும். பெண்கள் பார்த்திங்கன்னா சந்தன கலர், அதாவது சாண்டல் கலரில் நீங்கள் வளையல் போடலாம், சந்தனம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எளிமையாக செய்யும்போது உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும். ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.